மேம் அடுத்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? அவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க யார்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்தா நல்லது மேம்? கன்னி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஆடி மாதம் செவ்வாய் வந்து 9ல் இருக்கார். பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். அது பாதகஸ்தானமும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் அப்படின்றத குரு கொடுத்துருவாரு. செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் அப்படின்றது கொடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைஞ்சி இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த டூர் மட்டுமே போகணுன்ற எண்ணம் இருந்துச்சு. இப்போ லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் ஐயா. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குது ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுங்க. இன்றைக்கி ஆடி மாத பலன். அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது. அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போம்மா. வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பாக மேடம். பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள் ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து. அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். மேம் அடுத்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குது? அவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க யார்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது மேம்? கன்னி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஆடி மாதம் செவ்வாய் வந்து 9ல் இருக்கார். பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். அது பாதகஸ்தானமும் தந்தையினோட உறவு முறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப அப்பா கிட்ட இருந்து நெகட்டிவ் கர்மாவை இவங்க வாங்கிக்க கூடாது அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து தான் விலகி இருக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா மேடம், அப்பாக்கும் இவங்களுக்கும் மனஸ்தாபம் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் நிறைய ஏற்படும். அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்பயே சொன்னேன், ஒழுங்கா வந்து வாயை கட்டுன்னு கட்டினியா நீ அப்படின்ற மாதிரி
கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம மனசு நோவுற மாதிரி பேசுவோம். ஒரு ஏஜுக்கு மேல சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும்ல மேடம். அவங்க அப்பா யோசிப்பார், வாழும் காலத்துல எல்லாம் சம்பாதிச்சு இவனுக்காகவே நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம், நம்ம பெருசா வாழவே இல்லை, இப்ப நம்ம ஏதோ ஒரு ஆசைப்பட்டு அன்னைக்கு ஒண்ணு சாப்பிட்டுட்டோம், அதுக்கு இவன் இவ்வளவோ பேசுறான்ப்பா அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டப்படுவாங்க. அப்ப பெத்தவங்க தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்களோ தெரியாம கஷ்டப்படுறாங்களோ மேடம், கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது நம்மள தாக்கும். நம்மளோட ஒரு நல்ல கர்மாக்களை கம்மி பண்ணி கெட்ட கர்மாக்களை அதிகப்படுத்தும். அப்ப நீ இப்படியெல்லாம் நியாயமா கூட இருக்கலாம் நீ கேட்கறது, ஆனா அவங்க அது அப்படிதான் அந்த ஆங்கிள் தான் வருத்தப்படும். அதானே மேடம் உண்மையா எல்லா பெத்தவங்களுக்கும் நிலைமை. தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களை ஆளாக்குறாங்க அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்படி பெஸ்ட் என்ன அப்படின்னா உங்க அப்பா விட்டே விலகி இருந்தா அவங்களோட மனசு கஷ்டத்தை நீ சம்பாதிக்க மாட்ட அப்படின்லாம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்ற பட்சத்துல நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான பிராப்தம், ஒரு பூமி வாங்குறதுக்கான பிராப்தம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல புதன், வேலை செய்யற இடத்துல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை சந்திச்சிருந்தேன்ப்பா, இப்ப நான் புத்திசாலித்தனமா தொழில் பண்றேன் அப்படி ஒண்ணு இருக்கும். வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நான் இப்ப புத்திசாலித்தனமா டேக்கிள் பண்றேன் அப்படியும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சூரியனும் குருவும். குரு லாபஸ்தானத்துல லாப குருவா இருக்கார். அப்புறம் என்ன இருக்கு, எல்லா விதத்திலையும் சக்சஸ் அப்படின்றத குரு கொடுத்துருவாரு. செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் அப்படின்றது கொடுப்பார். இது பாத்தீங்கன்னா சூரியனும் இணைஞ்சி இருக்கிறதுனால ஒரு தொழில்ல இந்த கட்சிக்காரங்க, அந்த ஊர் பெரிய ஆளுங்க, அவங்களோட ஹிண்ட்ரன்ஸ்லாம் இருந்து அவங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றது சூரியன் கொடுத்துருவார். ஆக ட்ரெமெண்டஸ் எனர்ஜினால நிறைய லாபத்தை நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. மூத்த சகோதரிகளோட சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் முதல்ல கேத்து மட்டும் இருந்தார். ஆன்மீகம் சார்ந்த டூர் மட்டுமே போகணுன்ற எண்ணம் இருந்துச்சு. இப்போ லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் ஐயா, 5 ஸ்டார் ஹோட்டலில் போகலாம், சாப்பிடலாம், வாழ்க்கை வாழ்வதுக்கு தானே, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலுங்க மேடம். இது முற்பகுதியில். இப்போ பிற்பகுதியில் பார்க்குறோம் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், வேலை செய்கிற இடத்துல நல்ல வேலை செய், யாரு மேலேயும் ஃபயர் ஆகாது, யாரையும் ஃபயர் பண்ணாது, நல்லதோ கெட்டதோ சூப்பர்ப்பா வெரி குட், பின்னாடி போய் சொல்லு, அவங்கள நல்ல வேலை செய்ய சொல்லு அப்படின்னு பின்னாடி பேக் எண்ட் வேலை செய், முன்னாடி செய்யாத நீ தயவு செஞ்சு, உனக்கு நடிக்க தெரியாது கொஞ்சம் நடிக்க கற்றுக்கும். அட்லீஸ்ட் கோவத்தை நம்ம பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப எஃபிகஸியாக நீங்கள் தொழில் செய்வீங்க, ஆனால் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்லாம். அதாவது அப்பாவும் மேலே கோவத்தை நம்ம திணிக்கவே கூடாது, அப்பான்ற உறவு கிட்ட இருந்தால் நீ விலகி இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் கோவத்தை அமைதியாக்கிடு, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக நல்லது. லாபஸ்தானத்தில் புதன், என்னோட புது யுக்திகளை கையாளுறதுனால நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது சம்பாதிக்கிறேன். என்னோட ஐடியா மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டும் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறான். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு நான் முன்னேறதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் சுயஸ்தானத்தில் வருவார் பிற்பகுதி. எது எப்படி இருந்தாலும் குமுத ஹாப்பி அப்படின்ற மாதிரி நான் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் மேடம். லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்மள எப்படிலாம் நம்ம மாத்திக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கணும். சுயம் சார்ந்து நல்ல கம்ஃபர்ட்டுக்காக நிறைய விஷயம் செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கன்னி ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்றத அவ்வளோ அழகாக சொன்னாங்க. யார்கிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா கன்னி ராசி தகப்பன் கிட்டேருந்து விலகி இருந்தால் நல்லது அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதம் மட்டும்தாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. மேம் இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில், அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது 2 லெவல் தான் மேடம், 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். ரெண்டாவது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ், பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழறோம், இல்லை கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ், ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க,
ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே அது நிறைய வந்துரும் மேம் உங்க பிளட். ஆமா இல்ல நீ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோடனே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். வேற சூப்பர் சூப்பர். மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கத்துக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.